of the students in a school are boys and the number of girls is 972. 60% வந்து பசங்க, அப்போ 40% பொண்ணுங்க. 40% பொண்ணுங்க வந்து 972. How much boys are there in the school? அப்போ 60% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 40% பசங்க வந்து 972, 60% பசங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி போட்டுக்கலாம். கொஷின் மார்க் வந்து நமக்கு என்னென்னு தெரியாது. = 972 into 60 divided by 42 இப்படி போட்டுக்கலாம். 30, 21, இப்போ இந்த 21 வந்து 7 டேபிளில் 3 times 1 times 7 227, 2 times 14, 13, 15, 16, 17, 42, 6 times 42, 3, 10 times. அப்போ பாய்ஸ் வந்து 1260 இருக்காங்க. ஓகேவா? ஓகே. If the student scores 25% marks, then he gets failed in 210 marks. 25% மார்க் வாங்கினாரு அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா 210 மார்க் அவர் பாஸ் மார்க்கு கீழே வாங்கி ஃபெயில் ஆகிறாரு. அதே மாதிரி 55% மார்க் வாங்கினாரு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் 240 மார்க்ஸ் மேலே பாஸ் மார்க்குக்கு மேலே வாங்கிறார். ஃபைண்ட் த பாசிங் பர்சன்டேஜ். எவ்வளோ மார்க் எடுத்தால் அந்த பர்சன்டேஜ் கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாஸ் மார்க்குன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மார்க், பாஸ் மார்க் இங்கே இருக்குது, இங்கே இதுக்கு நடுவில் 210 மார்க் இருக்குது. இந்த பர்சன்ட் வந்து 25%. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மார்க் இருக்குது, அது வந்து 55%. அது பாஸ் மார்க் கூட எவ்வளோ இருக்குது, 240 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்க நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 25 to 30, 55, 30% மார்க் இருக்குது. 30% மார்க் வந்து எவ்வளோ மார்க்கு, 210 + 240, 0, 5, 450. 30% வந்து 450னா 100% எவ்வளோ? அப்போ கொஷின் மார்க் = கொஷின் மார்க் இங்கிட்டு கொண்டு போயிருங்க, 4500 / 30. 1 times 3, 150. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, $1500. சாரி, இப்போ வந்து நமக்கு வந்து 100% வந்து 1500 தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் வேணும். பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 25%க்கு மேலே 210 மார்க் இருக்குது. அந்த 210 மார்க் வந்து நமக்கு என்னென்னு தெரில. ஸோ 210 மார்க் வந்து 1500ல் எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம்னா அதை 25%ஓடு ஆட் பண்ணோம்னா பாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிருமா? அதாவது பாஸ் பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது, 25% கூட 210 மார்க் எடுத்தால் அந்த பர்சன்டேஜ் இருக்குது. நமக்கு 25% கொடுத்துருக்காங்க தெரியும். 210% வந்து 1500 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். $210 வந்து 105, 2 டேபிளில் 75, 5 டேபிளில் 1 times 5, 25 வந்து 15 தடவை, 2 times 10, 21. 3வது டேபிளில் பண்ண முடியாதோ, 21, 15, 10, 210/15. 1 times 15, 16, 14, 16. ஓகே, 14%. இதை ஆட் பண்ணும்போது 39%. ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு, ஆன்சர் வந்து 39% தான் பாஸ் பர்சன்டேஜ். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். If a student scored 36%, he got failed by 32 marks. 32 மார்க் கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிடுறாரு. ஒரு student scores
48%, then he gets passed by 64 marks. போட்ட சம் அதே மாதிரி தான். நம்மளுக்கு வந்து பாஸ் மார்க் இங்கே இருக்குது, அதை விட 32 மார்க் 36% மார்க் வாங்கினான் அந்த பையன். ஆனாலும் 32 மார்க் கம்மியாக இருக்குது. 48% மார்க் வாங்குறான். அப்போ பாஸ் மார்க் கூட 64 மார்க் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 38, 48, 12% இருக்குது. இது ரெண்டுத்துக்கு இருக்க மார்க் வந்து 8, 9, 98. 12% வந்து 98னா 1% எவ்வளோ? டிவைடட் பை 12. 98 12 டேபிளில் 98 வந்து 8 டைம்ஸ், அடுத்து 108, அடுத்து 120 வரும். அப்போ 1% 8, அப்போ 100% எவ்வளோ? 800. வாட் பாசிங் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? பாசிங் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 36 + 32 டிவைடட் பை 800 இன்ட்டு 100 போடலாமா? 32 மார்க் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியறதுக்காக கால்குலேட் பண்ணியிருக்கோம். 0 இது போயிடும், 8 4 தடவை 8 4 32. அப்போ 40% தான் பாஸ் பர்சன்டேஜ். பாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 40%. இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? In a train there are as many wagons, wagonsனா goods, as there are number of seats in each wagon. அதாவது ஒரு வேகனில் இப்போ 20 சீட்ஸ் இருக்குன்னா மொத்தமாக 20 இது இருக்குது, வண்டி இருக்குது. நம்பர் ஆஃப் வேகன்ஸ் இன் ஒன் ஆஃப் த வேகன் கேரிங் 25% இஸ் ஃபில்டு வித். ஒரு 25% ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற வேகன் வந்து 71 3/7 71 3/7 of its capacity ஃபுல்லாக வந்து அது போகுது. ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் தட் கேன் பி அகாமடேட்டட் இஃப் இட் ஹேஸ் 20% சீட் ஆல்வேஸ் வேக்கண்ட். அதாவது 20% சீட் எப்பயுமே வேக்கண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ வந்து அகாமடேட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அதாவது 25 பேர் போனாங்கன்னா பர்சன்டேஜ் 25 மெம்பர்ஸ் போகும்போது 71 3/7% ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 3/7 உடைய ஃப்ராக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 71 3/7 நமக்கு என்ன தெரியும்? 14. 2/7 வந்து 1/7 உடைய வேல்யூன்னு தெரியுமா? இப்போ 5/7 உடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம். 5/7 என்னென்னு போடும்போது into 5, 5 4s are 20, 7 4 is 70, 5 2s are 10/7. 10 7 டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்குது. அப்போ வந்து 1 டைம் 7 கிடைக்குது 71, மீதி பேலன்ஸ் வந்து 3/7 கிடைக்குது. இப்போ 5/7% ஃப்ராக்ஷனில் 5/7 கண்டுபிடிக்கிறது தான் இதில் இருக்க சேலஞ்ச். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 5/7 அப்படின்னு இருக்கும்போது 25ன்னு இருக்காங்க. சீட்ஸ் வந்து 35 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வேகன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸ்னால் அந்த குட்ஸ் அதுவும் 35 இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்ஸ் ஆஸ் தேர் ஆர் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு மொத்தமாக டோட்டல் சீட் இஸ் ஈக்குவல் டு 35 × 35 25 15 17 15 9 10 5 35 5 5 25 5 6 15 17 3 5 3 15 6 9 10 5 12 2 2 1225. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? the maximum number of seats that can be accommodated வந்து 20% லெஸ் தான் சொல்லிட்டாங்க. அப்போ 122.5 உடைய 80% தான் ஆன்சர். 20% எப்பயுமே வேக்கண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 0 0. ஸோ இது வந்து 2 times 5 times
2 times 10 2 times 10 balance 2, 4 times 20 balance 2, 25, 245, 4 times 245 into 4, 5 4s are 20, 4 4s are 16, 18, 4 2s are 8, 9. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 980 சீட்ஸ். இப்போ ஏதாவது என்னென்னா சீட்ஸ் வந்து எத்தனை இருக்கோ அத்தனை தான் வேகன்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. 25 பீப்புள் ஒரு சீட்டில் உட்காந்தாங்கன்னா, ஒரு கூப்பையில் உட்காந்தாங்கன்னா அந்த கூப்பையை வந்து 71 3/7% வந்து கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நம்ம என்ன சொல்கிறோம், பர்சன்டேஜ் இந்த மாதிரி மிக்சர் கொடுத்தாங்கன்னா அதை ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு 7ன்னு பார்த்தோன்னா என்ன தோணும், 14 2/7 இருக்குது, 7 1/7 இருக்குது. இது 1/14 வேல்யூ, இது 1/7 வேல்யூ. இது ரெண்டில் எது வருதுன்னு பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபபிளி இதுதான் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இது வரும்போது இது வந்து எத்தனை 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு 70 கிடைக்குது. திருப்பி இது வந்து 5 மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிடைக்குது. அது 7ஓட ஒரு 10 டிவைட் ஆகிறதுனால 71 3/7 வந்துச்சு. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது மொத்தமாக சீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 5/7 அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ராக்ஷன். 5/7 ஆஃப் த வேல்யூ வந்து 25. அப்போ நமக்கு ஒரு வேல்யூ ஒரு சீட், அதாவது நமக்கு வந்து மொத்தமாக சீட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இதை வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். கிடைக்கிற ஆன்சர் வந்து 35. 35 கிடச்சோன்னே வேகன்ஸும் 35, டோட்டல் சீட்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 175 105 வந்து 1225 தான் வருது. சரி, அடுத்த சம்பவம். When a student score 40% more marks then he failed by 50 marks. அதாவது 40% மார்க் வாங்கும்போது இதுதான் பாஸ் ஆக வேண்டிய பர்சன்டேஜ். 50% மார்க் வாங்கும்போது but he scored 50% marks then he is passed, failed by 50 marks. 50% மார்க் வாங்கும்போது he is passed by 40 marks. ரெண்டுத்துக்கும் நல்லா இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ்? 10% இருக்குது, 90 மார்க்ஸ் இருக்குது. அப்போ 1% வேல்யூ வாங்க 9. இப்போ 100%க்கு வந்து 900. அப்போ நமக்கு என்ன தெரியும், பாஸ் பர்சன்டேஜ் வந்து என்னென்னு தெரியும், 40% + 50 divided by 900 into 100. $50 divided by 9, 12, 9, 18, 27, 36, 5 times 45, balance 5, 5 times 45, balance 5. Okay. அப்போ 40 + 5, 5/9%. அப்போ 45 5/9%. இதுதான் ஆன்சர். இது வாங்கினா பாஸ் பர்சன்டேஜ் ஆயிடலாம். புரிஞ்சோம்? அடுத்த சம்பளம். when a student scores 30% mark then he failed by 5 marks, and when he scores 40% marks he gets 10 marks more than the passing percentage. அதாவது 30% மார்க் வாங்கும்போது இதான் பாஸ் மார்க். இதை விட எவ்வளோ மார்க் அதிகமாக கம்மியாக வாங்கியிருக்காரு, 5 மார்க் கம்மியாக வாங்கியிருக்காரு. அதே 40% வரும்போது 10 மார்க் அதிகமாக வாங்கியிருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பர்சன்டேஜ் 10%. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மார்க் 15 மார்க். அப்போ ஒரு பர்சன்டேஜ் வந்து 1.5னா 100% வந்து 150. நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் என்ன தெரியும், 30% மார்க் ப்ளஸ் 5/150 into 100. அதாவது அதே போன சம் போட்ட மாதிரி தான். இப்போ 5 வந்து 1 times 3 times 33. அப்போ 10/3 வந்து 3/1/3. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 30 + 3/1/3 ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 33 1/3%. இப்போ அடுத்த சம் போகலாம். There are 2 types of animal in a room. Sorry, some are cats, okay, some are dogs. Each cat takes 7 biscuits. Okay, cat வந்து x னு வச்சுக்கலாம்,
டாக் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். 7 பிஸ்கட்ஸ் எடுத்துக்குது. ஈச் டாக் டேக்ஸ் 9 பிஸ்கட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இஃப் 355 பிஸ்கட்ஸ் ஆர் ஈட்டன் பை 45 அனிமல்ஸ், ஸோ மொத்த அனிமல்ஸ் வந்து 45 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45. பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் எடுக்கிற பிஸ்கட் வந்து 7x, டாக்ஸ் எடுக்கிற பிஸ்கட் வந்து 9y இஸ் ஈக்குவல் டு 355. ஃபைண்ட் நம்பர் ஆஃப் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், எக்ஸ் அண்ட் ஒய் கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இன்டூ 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 7x கிடைக்குது, 7y கிடைக்குது. இன்டூ 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 5 35, 7 4 20, 29 30 31, 315. இதை மைனஸ் பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணும்போது 2y இஸ் ஈக்குவல் டு 315 போயிடுச்சுன்னா 25 35 45 55 20 வருது. 2y இஸ் ஈக்குவல் டு 20னா y இஸ் ஈக்குவல் டு 10. y is equal to 10 அப்படிங்கும்போது x1 என்ன இருக்கும்? y is equal to 10 அப்படிங்கும்போது x is equal to 35. ஸோ இதுதான் ஆன்சர். கேட்ஸ் வந்து 35, டாக்ஸ் வந்து 10. இப்போ அடுத்து, in a zoo there are rabbits and pigeons. Heads are counted as 280. ஹெட்ஸ்னா ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கும். ஸோ rabbits எக்ஸ்னு வச்சுக்கிட்டா, pigeons ஒய்னு வச்சுக்கிட்டா x plus y is equal to 280. legs are counted, there are 820. இப்போ pigeonக்கு வந்து 2 லெக்ஸு, pigeonsக்கு 2 லெக்ஸு, rabbitsக்கு 4 லெக்ஸ். அப்போ 4x plus 2y is equal to 820. 820 லெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். x plus y is equal to 280. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2x plus 2y is equal to 460. 200 560. 280 into 2 560 எல்லாம் மைனஸ் பண்ணும்போது 2x is equal to 560 போயிடுச்சுன்னா 0 இருக்கும். இதை விட்டுருங்க. 12 6 போச்சுன்னா 6 வந்துடும். இது 12 6 இது 7 ஆயிருக்கணும். ஸோ 260. இப்போ x is equal to 130. எக்ஸிங் என்னது? rabbits. rabbits வந்து 130னா நமக்கு என்ன தெரியும்? x plus y is equal to 280. அப்போ y is equal to 150. இது வந்து rabbits, இது வந்து pigeons. Next sum. The population of a town is 6,000. If male are increased by 5% and female are increased by 9%, then population will become 6,500 after 1 year. Find the number of male and females. அதாவது population of town 6000 கொடுத்துட்டாங்க. If male are increased by 5% and the female are increased by 9%. Okay, the population will become 6,500 after 1 year. Okay. இப்போ மேல் பாப்புலேஷன் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 5 + 4% இன்க்ரீஸ் ஆகுது. 5 + 4% இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுத்துமே 5% இன்க்ரீஸ் ஆகிறதுனால 5% ஆஃப் 6,000 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்க்குறோம். 5% ஆஃப் 6,000 வந்து 3000. முந்நூறு. 5% ஆஃப் 6,000 வந்து 300. நமக்கு என்ன தெரியும்? 500 ஏறி இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த 500ல் 300 போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது தான் 200. இந்த 200 என்னது? 4% ஆஃப் ஃபீமேல்.
4% தான் வந்து நமக்கு 300ன்னு தெரியும், 200 அப்படின்னு தெரியும். இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் கேட்குறாங்க. 4% வந்து 200 அப்படின்னா 1% வந்து 50, அப்போ 100% வந்து 5000. மீதி இருக்க 1000 வந்து மேல் பாப்புலேஷன். மேல் வந்து 1000, ஃபீமேல் வந்து 5000. ஓகே, கடைசி சம். The population of a village was 9,600. The male and female are increased by 8% and 5%. The population will become 1,272 after 1 year. Find the number of male at present. அதே மாதிரி தான், மேல் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, ஃபீமேல் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 5 + 3% எழுதலாமா? ஸோ ரெண்டுமே 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கனால இந்த வேல்யூடைய 5% என்னென்னு பார்க்குறோம். 5% ஆஃப் 9,600 என்னன்னு பார்க்குறோம், which is 30, 45, 48, 480. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, 10,272 மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. 2, 7, 12, 9, 12 9 போச்சுன்னா 6, மொத்தமாக 672 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு தெரியுது. 672ல் 480 கழிச்சிட்டோம்னா 2, 5, 17, 9, 1, மீதி 192 இருக்குது. இது 3% ஆஃப் ஃபீமேல். அப்போ 1% எவ்வளோ, 6 × 18 + 12, 4 × 12, 64. அப்போ 100% எவ்வளோ, 6400. இப்போ 9600ல் மேலுடைய பாப்புலேஷன் வந்து 6400 இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது 200 + 200, 3200. இப்போ மேல் பாப்புலேஷன் வந்து 6400, ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 3200. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, கீப் ஃபாலோயிங். தேங்க்யூ, பாய்.